வணக்கம் நேயர்களே, கடவுளொரு டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக லக்னங்கிறது உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம், அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உதாரணமாக ஒரு விருச்சிக ராசி ஒரு மகர லக்னம்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் ஒரு நல்ல ஒரு மேட்டர் டிப் ஆஃப் த வீக்காக இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி அவர் பார்த்திங்கன்னா ஒரு 6-8 வரும்போது துலாம் ராசியை பொறுத்தவரை செல்ஃப் ஆப்புங்கிறது தனக்குத்தானே வச்சுக்கிறது இவங்க தான். ஸோ அதனால் நம்ம செயல்பாடுகளை நம்ம முதல் கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இப்போது 7 இருக்கும்போது எதிராளிகளால் ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ கணவன் மனைவிகளோ தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்னு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதியான செவ்வாய் 2ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்துக்காக கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே அற்புதமான விஷயங்கள். குடும்பத்தில் இருக்கிற விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஒரு குரு தசா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத தர்க்கங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். ஒரு மிஞ்சி போன ஒரு வாரம் வச்சுக்கோமே, ஒரு வாரம் 10 நாள் எல்லாமே சரியாயிடும். அது மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு டென்ஷனோ பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களோட டென்ஷன். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலகால் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 9ஆம் அதிபதியான புதன். 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது 5ல் இருக்காது. ஸோ ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக பிரயாணங்கள், சுற்றுலா அதெல்லாம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சந்திரன் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் ஒரு திங்கட்கிழமைகளில் ஒரு சின்ன சலனங்கள் ஒரு மனசில் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸை உருவாக்கும். அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அந்த ஒரு நாள் மட்டும் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான உங்களுக்கு புதன் சூரியன் 11ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 6ல் இருக்கும். வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான விஷயங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குங்க. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி நடக்கணும்னு பார்த்திங்கன்னா உங்களது சூரியன் இப்போ 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக வேலையில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி கொஞ்சம் பார்த்து பேசணும். திங்கட்கிழமைகளில் குடும்பத்தில் உள்ளவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும். வியாபார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் நம்ம ஒரு மனக்கலக்கங்கள் திங்கட்கிழமை மட்டும் இருக்கும். அதெல்லாம் அந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் செவ்வாய் 7ஆம் அதிபதி அவர் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினுள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தசாபுத்தி. ராகு 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் தடார்படான்னு பேசுகிறாங்க, கொஞ்சம் புத்தி கர்வமாக பேசுகிறாங்கன்ற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக குரு தசாபுத்தி குரு 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும். வேலை விஷயங்களும் நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார். 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 6ல் இருக்கும்போது
வீடு பராமத்து வேலைகள், வண்டி வாகனங்கள், சின்னதாக ஒரு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அது வந்து 5ல் உள்ள புதன் 9 ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ துலா லக்னமாக இருந்து கேது தேசாபதி, கேது வந்து 11ல் இருக்கும்போது அது பாதகஸ்தானம் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் லாபங்களை நோக்கி கடன் வாங்குறதை தவிர்த்துக்கங்க, அதில் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது அவர் 8ஆம் அதிபதிங்க. ஸோ 8ஆம் அதிபதி இப்போ வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது அது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், கணவன் மனைவிக்குனாலும் ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து மனசார பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா குரு கேது. ஸோ குரு கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் தொடர்புகள் இருக்கும். ஸோ குரு கேது நட்சத்திரத்தில் இருக்குது, குருவும் கேது ஒன்றா இருக்குது, குரு கேது பார்வையில் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களும் குரு அந்த மாதிரி தொடர்பு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்றதுல வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, கடன்கள், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன்கள் இருக்கும். உடல் உபாதைகளை கொடுக்குற ஒரு சில விஷயம் இந்த இதில் ஏதாவது ஒன்று இருக்கும், எல்லாமே இருக்காது, ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு குரு கேது காம்பினேஷன் இருக்கவங்க கண்டிப்பாக பௌர்ணமி நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறதே வழக்கமாக வச்சுக்கணும். லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போய்ட்டு வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய லைஃப் ஜேர்னி வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா வந்து இது வந்து நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கோம். இப்போ குரு கேது வந்து அந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கும். ஏதாவது ஒரு குறையை கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். லைஃப்பில் வந்து ஒரு நிம்மதியாக இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம டென்ஷனை கண்டிப்பாக உருவாக்கும். அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக வந்து அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சித்தர் சமாதிகள், நிறைய சித்தர் சமாதிகள் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்கார்ந்தாலே போதும். அந்த வைப்ரேஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனக்குறைகள் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நடக்கணும், நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.